சென்னை போலாமா? வாங்க போலாம். நம்ம தளபதி கிராஸ் ஆகி வந்து பயங்கரமா ட்ரெண்டான முருகராட்சி தான் அது. அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ரோடும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆச்சு டேக் டைவர்ஷன். அப்படியே அங்க இருந்து நான் ஸ்டாப்பா ஓட்டிக்கிட்டு மகாபலிபுரம் கிட்ட போய் ஒரு டீ ஸ்டாப். நான் எப்ப சென்னை போனாலும் இந்த இடத்துல நிறுத்துவேன். கரெக்டா ஒரு 85-90 கிலோமீட்டர்ல இந்த ஸ்டாப் இருக்கும். டீயும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எங்கேயும் ஸ்டாப் போடாம ஒரு 12 மணிக்கு சிட்டி ரீச் ஆயாச்சு. சரியான வெயில், சரியான டிராபிக். காலையில இருந்து சாப்பிடல, அதனால ஒரு பிரியாணி ஸ்டாப்பா பார்த்து நிறுத்திட்டேன். 150 ரூபாய்க்கு ஒரு டீசென்டான பிரியாணி, நல்லா தான் இருந்துச்சு. சரி, வந்த வேலையை பார்ப்போம். நம்ம கடைக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்காக தான் நான் இப்போ சென்னை வந்திருந்தேன். நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நம்ம சின்னதா ஒரு துணி கடை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசா யாராவது வீடியோ பாக்குறீங்கன்னா, நான் சின்னதா செவன்லி மென்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி கடை வச்சிருக்கேன். அதுக்கான அப்டேட்டும் அந்த பேஜ்ல போடுவேன். நல்ல குவாலிட்டியில கம்மியான ரேட்ல ட்ரெஸ்ஸஸ் வேணும்னாக்கா நீங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸா தான் இருக்கும். சரி, ஓகே, வந்ததுல 75% வேலை முடிஞ்சு சேப்பாக்கு வழியா அப்படியே ரிச்சி ஸ்ட்ரீட் போலாம்னு சொல்லிட்டு போனாக்கா ஒரே மஞ்சள் புறாக்களா சுத்தி இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு சிஎஸ்கே டிசி மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா ரிச்சி ஸ்ட்ரீட்டும் வந்தாச்சு. சுத்தி சுத்தி ஒரே எலக்ட்ரானிக்ஸ் கடை. நான் என்னோட கடைக்கு ஏசி ரிமோட் வாங்குறதுக்காக தான் இங்க வந்தேன். நான் இந்த ரிமோட்டை பாண்டிச்சேரியில் தேர்னா எங்கேயுமே கிடைக்கல. ஃபைனலி கிடைச்சிச்சு. உங்களுக்கும் ஏதாவது ஒரு பொருள் பாண்டிச்சேரியில் ரொம்ப நாளா தேடி கிடைக்காம இருந்ததுன்னா சென்னை போனீங்கன்னாக்கா அந்த ஏரியால போய் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஆக்சுவலா இது நம்ம அண்ணன் வீடு தான். வீட்டுல இருந்தாக்கா பார்த்து ஒரு காஃபி சாப்பிட்டு போலான்னு பார்த்தேன். அவர் வீட்டுல இல்லையா. யாரோட வீடு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பாண்டிக்கு ரிட்டன் கிளம்பியாச்சு. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு டீ ஷாப்பா பீஸ்ஃபுல்லா ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். ஃபைனலி ஃபைண்ட் இட். அருமையான டீ, அழகான அட்மாஸ்பியர். டீ போட்டு கொடுத்த அக்காவுக்கு நன்றிகள். அதோட நான் ஸ்டாப்பா டிரைவ் தான். 9 மணிக்கெல்லாம் பாண்டி ரீச் ஆயிட்டேன். சேஃபா கூப்பிட்டு வந்த முருகருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.